இப்போ மணிகண்டன் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரு சீரிஸ் பண்ணுறேன், ஹாட்ஸ்டாருக்கு ஒரு 10 எபிசோட் சீரிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து மணிகண்டன் நம்ம வந்து அவரோட நடிச்சிருக்கோம். அவர் ஒரு நல்ல கிரியேட்டர், ரொம்ப சென்சிபிளான கிரியேட்டர். அவருக்கு ஒரு சென்சிபிலிட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் சரின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை ஒரு 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 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கதையும் முக்கியம், அதுவும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் போவீங்களா? கைண்ட் ஆஃப். இல்லை இதுவும் இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் உண்மைதான் அது. நமக்கு அவங்க இப்போ நானும் ஒரு தான் எடுத்துக்கோங்களேன். நானும் ஒரு கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த படத்தை ரொம்ப நாளாக விக்கி இதை ஹிந்தியில் எடுறா, தெலுங்குல எடுறா அப்படின்னு அப்பயே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன் நான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் முதல்ல சொன்ன வேர்ஷன் வேறு. ஆக்சுவலாக ராம் சார் ஆஃப் சொல்லும்போது தூங்கிட்டேன். நானும் தான் கதை ரொம்ப கொட்டாயிலும் தூங்குற மாதிரி கூட்டு நான் சொன்னேன் எனக்கு. ஆனால் நான் விக்கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அது முழுக்க போடாபோடியோட ஒர்க்கோட எஃபெக்ட் தான் அது. அது வந்து ஒரு டைரக்டர் இப்படி சிந்திச்சு இப்படி எடுக்கிறார்ல அப்படின்னா அப்படி. பட் சில சமயம் அந்த மாதிரி சில பேருடைய படங்களை ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு கதை கேட்டு போய் எனக்கு 2வது கதை பிடிக்காமல் போயிருக்கேன், அதனால் பண்ணாமல் போயிருக்கேன். நான் சில பேரோட நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த யோசித்த விதம் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதனால் இவங்க கண்டிப்பாக அந்த யோசிக்கிற மூலையே வந்து எனக்கு ரசிச்சிருப்பேன். அப்படி தான் தொடங்கும். இப்போ மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மணி ஆரம்ப காலகட்டத்துலேருந்து என்னுடைய அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ மணி ஒரு விஷயத்தில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், எப்படி யோசிப்பார், நான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அவரோட ஆஃபீஸ் எனக்கு ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் வந்து என் வீடு பக்கத்தில் இருந்தது. நான் வீட்டுக்கு போகிறேன் சொன்னேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கேட்டிங்களா சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. ஒரு நாள் எனக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுத்தார். இன்னொரு நாள் அந்த மாதிரி இருக்கும்போது டேக்கன் படத்தை போட்டு விட்டார். தூக்கம் போய்டும் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு நாள் காஸ்டவே போட்டு காமிச்சார், அது சொன்னாப்புல. இது மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ எனக்கு மணிகண்டன் யாருன்னு எனக்கு ஒர்க்கில் அவர் யாருன்னு எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அது ஒரு காரணம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் காட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேஜ் எனக்கு சினாப்சிஸ் மாதிரி இருந்தது. அது படிக்கும்போது நான் அப்படி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது தான் அது எனக்கு இருக்குது. சார் எனக்கு ஏதோ அந்த கலிங்கத்து போகிறதுக்கப்புறம் அசோகனுக்கு ஒரு ஒரு பீஸ் ஒன்று இருந்த மாதிரி இந்த கதை என்னை ஏதோ பண்ணுது சார். அது ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆக்குது சார். ஏதோ ஒரு வகையில் அமைதிப்படுத்துது, நிதானப்படுத்துது, சாந்தப்படுத்துது சார். இது எப்படியா பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த கதையோட இம்பேக்ட் தான் அது.